சௌரப் சுக்லா இருக்கார்ல சார், அவர் வந்து இந்த ஜாலி எல்எல்பி ஃபஸ்ட்டு பார்ட்டில் பண்ணியிருப்பார். அந்த சின்ன கோர்ட்டில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுற ஒரு பெரிய லாயர், ஹைஃபை லாயர் வந்து அட்வொகேட் வந்து அவர் வந்தோடனே இவர் நிற்பார், இவர் மேஜிஸ்ட்ரேட்டு. ஓ போச்சு, அப்போ இப்படி இருக்கும்போது போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறும். பட் அது அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு அவர் பண்ணுற விஷயம், அவர் வீட்டிலேருந்து ஒரு டிஃபன் கேரியர் கொண்டு வந்திருப்பார். அதை இப்படி ஒரு இதெல்லாம் சட்டையெல்லாம் கழட்டிட்டு, கோட்டெல்லாம் கழட்டிட்டு, ஒரு டவல் இங்கே பனியனில் மாட்டிக்கிட்டு அதை சாப்பிடுவார். சாப்பிட்டு போதும்டா அப்படின்னு அங்கேயே கை கழுவி அந்த டவல் எடுத்து கை அது பேசிக்கிட்டே, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம். நீ என்னடா வீட்டிலேருந்து டிஃபன் எடுத்து சாப்பிட்ற லெவலில் தான் இருக்க, நீ அவ்வளோ பெரிய லாயருக்கு முன்னாடி நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாயிண்டர்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட எடுக்கலாம் சார். மோகன்லால் என்ன எக்ஸ்ட்ரானரி சார். மோகன்லால் அஃப்கோர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க சார். ஜாஃபர் இடுக்கின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் மலையாளத்தில், இவ்வளோண்டு இருப்பார், வயசானவர். அவர் வந்து இதில் பண்ணார், நம்ம நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு. எனக்கு பர்டிகுலர்லி இஷ்க்னு ஒரு படம் சார். அதில் வந்து ஹீரோ ஹீரோயின் ஒரு இடத்துல காரில் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து யாரா நீங்கள் அப்படின்னு போலீஸ் மாதிரி இது பண்ணுவான். அவன் ஆக்சுவலாக ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், அவ்வளோதான். அவன் கூட இவர் இருப்பார், ஜாஃபர். இவர் ஒரு டெய்லர். 2 பேரும் அவரை மிரட்டி கிரட்டி எல்லாம் பண்ணி காசெல்லாம் பிடுங்கி ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து அவன் எப்படி பழி வாங்குறான் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அந்த பொண்ணை வந்து பழியெல்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணை அந்த அதே காரில் உட்கார வச்சுட்டு போயிட்டுருப்பான். ஒரு இடத்துல நிறுத்திட்டு உனக்கு ஒரு கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிமா. என்னன்னு பார்த்தா பின்னாடி டிக்கி திறக்கும்போது பார்த்தா இந்த ஜாஃபர் இடுக்கி அதில் இருப்பார். சார் நான் ஒன்றும் பண்ணல சார், நான் அவனோட இருந்தேன், அவ்வளோதான், நான் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிம்பார். இறங்கியா முதல்லன்னு அவர் இறக்கும்போது அவர் உள்ள ஹவாய் செப்பல் இருக்கும் சார். அது எடுத்துட்டு அந்த பிஞ்சு போகும் தெரியுமா ஹவாய் செப்பல், அதை மாட்டிகிட்டே பேசுவார். நான் ஒன்றும் பண்ணலை சார் அப்படின்னு கீழே போட்டு அது கால் மாட்டுவார். அதில் எவ்வளோ அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் வந்து உள்ளே போடும்போது ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் போயிருக்க மாட்டார்ல. அவர் உள்ளே படுனா படுத்திருக்க மாட்டார், ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரகிள். அதில் வந்து இது செருப்பு பிஞ்சிருக்கலாம். அது இந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணுறாங்களே சார், அது பெரிய விஷயம் சார். அந்த மாதிரி வேல்யூ ஆட்ஸ் வந்து நுவான்சஸ் வந்து பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை.